நாம் ஆபிரகாமை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் ரிலேட்டடாக தான் வரும் மெசேஜ். ஆனால் அதில் மெயின் கதாபாத்திரமா இயேசு வரணும். அல்லேலூயா. வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12 1-3 வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா. அப்புறம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நோட் பண்ணிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம். பிரசங்கியார், வருங்கால பிரசங்கியார்கள் எல்லாம் நோட்டும் பேனாவும் டைரியோட வரணும். இனிமேல் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் பிரசங்கத்தை கேட்டு எழுதுறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் அருமையான பிரசங்கியாராக வருவாங்க. அல்லேலூயா. இது என் வாழ்க்கையில் 25 வருஷத்துல நான் கண்டுபிடிச்ச ரகசியம். யாரெல்லாம் பேப்பர்ல நோட்டு பேனாவோட, பேப்பர்ல இருந்து வீசிட்டு போயிருவீங்க, நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு வந்து வசனங்க யாரு சொன்னாலும் சரி, சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி எடுத்து எழுதுறாங்களோ அவங்க தான். நீங்க இங்க எழுதும் போதே கவனிங்க, மோசே கற்பலகையில எழுதும் போதே தேவன் மோசேயினுடைய உள்ளத்துல எழுதிட்டார். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை எழுதுறீங்களோ, பைபிள் இருக்கிறது அப்படியே காப்பி அடிச்சு எழுதினாலும் சரி, நீங்க எழுத 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 ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே எழுதி வச்சிருவார். அதை அப்படித்தான் 2 கொரிந்தியர் 10:4 அப்படிதான் சொல்லுது. அப்போ மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் கற்பலகையை வச்சு எழுதிட்டே இருந்தான். முதல்ல எழுதின கற்பலகை தேவன் எழுதுனது, அது உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீயே எழுதுறான்னு சொல்லி அவர் சொல்ல 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 என்ன பண்ணாரு? எழுதினார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரத்துல இருந்து பிரசங்கியாரா ஆகணும். தேவனுடைய வார்த்தையை தெளிவா நான் பிரசங்கிக்கணும், தெளிவா எனக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க நோட்டும் பேனாவுமா வரணும், பேப்பரும் பேனாவா வரக்கூடாது. இல்லையா? சரி, வாசிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மற்ற அதிகாரங்களெல்லாம் நீங்க எழுதிக்கங்க, சொல்றேன் நான் எழுதிக்கங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம், எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதே எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம். இதைத்தான் நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். இதுல ஆபிரகாமும் இயேசு கிறிஸ்துவும் வந்து 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 நம்மளுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்தே இருப்பாங்க. நாம் அதை ஃபாலோ பண்ண போறோம். அல்லேலூயா. வேதத்துல வாசிங்க. எபேசியர். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. யாரை கவனிக்கணுமாமா? வேற எதையுமே நீங்க கவனிக்கூடாது, வேற எதையுமே கவனிக்கூடாது, அவரை மாத்திரம்தான் கவனிக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சரி, எபிரேயர் 12:1-3. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். அப்ப யார பார்த்து ஓடணும்? சொல்லுங்க பக்கத்துல. வசனம் அங்க எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால். எப்படி ஆகையால்னா அப்படி முன்ன அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும், ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கணும். அப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து அங்க சொல்லப்பட்டே வரும். ஆபேலு, நோவா, ஏனோக்கு, ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தானியேலு, அப்புறம்
இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் அவங்க செஞ்ச கிரியைகள், அவங்க எதன் அடிப்படையில நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள், எதை வச்சு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க, எதை வச்சு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. பவுல் கடைசியா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆகையால் இத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியா இருக்கும் பட்சத்துல, இத்தனை பரிசுத்தவான்களும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. ஆனாலும் ஆகையால் நாம யாரை நோக்கி ஓடணுமா? இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். ஆமா, எல்லா பரிசுத்தவான்களும் ஏதோ ஒண்ணுல என்ன இருப்பாங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆனா எல்லாத்திலுமே ஜெயித்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பாருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வைட்டமினும் தேவை. நம்ம உடம்புக்கு எல்லா வைட்டமினும் தேவை. ஏ வைட்டமின் தேவை. ஏ வைட்டமின் எதுக்கு? சுருக்கமா சொன்னா ஏ வைட்டமின் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்பாங்க. அப்படியா? சி வைட்டமின் வந்து எலும்புக்கு நல்லதும்பாங்க. அப்புறம் இப்படி ஆமா, அப்படி இப்படி நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. ஆபிரகாம் வந்து ஒரு வைட்டமின், ஈசாக்கு இன்னொரு வைட்டமின், யாக்கோபு இன்னொரு வைட்டமின். ஆபிரகாம்ங்கிற ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்துல வளரலாம். யாக்கோபுங்கிற ஒரு வைட்டமின் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்லா ஜபத்துல வளரலாம். யோசேப்புங்கிற ஒரு வைட்டமின் எடுத்து வாயில் போட்டீங்கன்னா நல்லா பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறத அந்த ஜீன் என்ன ஆகு ஆப்ரேட் ஆகும்ல. இல்லையா? ஆனா ஒட்டுமொத்த வைட்டமினும் சேர்ந்த ஒரு மாத்திரை இருக்குது, அது இயேசுங்கிற மாத்திரை. இல்லையா? அந்த மாத்திரை மட்டும் போட்டோம்னா நம்ம எல்லாத்துலயும் வளரலாம். இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பெஷலிஸ்ட். எல்லாரும் எல்லாத்தையுமே இவர் பார்ப்பாருங்க. கண்ணுல வர்ற வியாதியும் பார்ப்பாரு, மூக்குல வர்ற வியாதியும் பார்ப்பாரு, நாக்குல வர்ற வியாதியும் பார்ப்பாரு, எலும்புல வர்ற வியாதியும் பார்ப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இங்க கியூர் கிளியர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும், இதுக்கு ஒரு டாக்டர் பார்க்கணும், கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் இயேசு. அல்லேலூயா. அதனால சுத்தி வளைச்சு ஓடாம அவரை நோக்கி நம்ம என்ன போறோம்? ஓட போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இடத்துல ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கும் போது பவுல் இப்படி ஆரம்பிக்கிறாரு, இப்படி இருக்க ஆகையால் இயேசுவையே கவனித்து பாருங்கள், இயேசுவையே நோக்கி பாருங்கள். எபிரேயர் 12:3 சொல்லுது, அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிச்சு பார், அவரை நோக்கி பார், அவரையே நினைத்துப்பார். இருக்கீங்களா? இப்ப இயேசுவை கவனிக்கலாமா? இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறாரா? அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரா? அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்காங்க. நேற்று நாங்கள் பேசணும் ஒரு வயசான பாஸ்டரோட. இயேசுவை நம்ம அப்படியே காப்பி அடிச்சாலே போதுங்க, நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடலான்னு. இயேசு அப்படியே காப்பி அடிச்சாலே போது நாம பாஸ் ஆயிடலாம். ஏன்னா அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டார்? எக்ஸாமு எழுதி பாஸ் பண்ணி கொஸ்டின் அவுட் பண்ணிட்டார். கொஸ்டின் என்ன பண்ணிட்டாரு? அவுட் பண்ணிட்டார். எப்பவுமே ஆண்டர் வைக்கிற எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, அவரே கேள்வி சொல்லிடுவாரு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 4 கொடுத்துருவாரு, அதுல எது ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆன்சர் எதுன்னு சொல்லி கொடுத்துருப்பார். உனக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் வைக்கிற, தீமை செஞ்சா இப்படி நடக்கும், நன்மை செஞ்சா இப்படி நடக்கும், அதனால ஜீவனை நீ என்ன பண்ணு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு? கொஸ்டினையும் அவுட் பண்ணி விட்டுருவாரு, பதிலையும் நாம பேனா வச்சு எடுத்து ஏவா பியா சியா அது மேல வச்சா போதும், பேனாவை பாஸ் ஆயிடலாம். இல்லையா? இப்ப ஏற்பட்ட வாத்தியார் இருக்காங்களா இங்க இந்த உலகத்துல? அவர் மாத்திரம் தான் இருக்கார். இல்லையா? இல்லையா? அப்ப இயேசுவையே நாம் என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். ஒவ்வொரு நாள் இயேசுவை பத்தி படிக்கிறீங்களா? இயேசுவை தியானிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? இயேசுவை குறிச்சு சுவிசேஷங்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல நான் எதை தியானிச்சுட்டு இருக்கேன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தியானிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துலதான் இயேசு A to Z ப்ராப்பரா அவர் எழுதிட்டு வர்றார். ப்ராப்பரா என்ன பண்ணிட்டு இருக்காரு? எழுதிட்டு வர்றார்.
அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இயேசுவை பார்க்க போறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஆமா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த உலகத்துல பிதா இயேசுவை அனுப்பினார். சொல்லுங்க, இந்த உலகத்துல பிதாவை இயேசுவை அனுப்பினார். ஒரு வேலை செய்யறதுக்காக அனுப்பிச்சார். அவர் மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு, அவர் மேல ஒரு திட்டம் இருந்துச்சு, அவர் மேல ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதை அவர் வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும். வெற்றிகரமா இந்த பூமியில தேவனா இருந்து செய்யக்கூடாது, மனுஷனா இருந்து அதை செய்யணும். அல்லேலூயா. தேவனா இருந்தது செய்யக்கூடாது. பிலிப்பியர்ல 2 பவுல் சொல்றாரு, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா அவரு தேவனுக்குரிய அந்த அந்தஸ்தை விட்டுட்டு, மேன்மையை விட்டுட்டு, தான் தேவன் என்பதை விட்டுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனுஷனை போல வரணும். அல்லேலூயா. எபிரேயர் 2:18 வாசிச்சு பாருங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை இப்படி இருக்க. அல்லேலூயா. இப்ப அதிகாரமா பிரிச்சுட்டாங்க, அப்பெல்லாம் அதிகாரம் பிரிக்கல, இப்படி லைன் பை லைனா அப்படி எழுதிட்டு வருவாங்க. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தாரா? பாவம் இல்லாதவராய் இருந்தாரா? என்னப்பா ரகசியம் கேட்டா, ஏன் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் விழுந்து 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 எந்திரிச்சாங்க அப்படின்னா, தாவீது சொல்றாரு அவர் பாவத்தில் விழுந்துட்டார். அதனால அவர் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்கு நான் திரும்ப திரும்ப இந்த பாவத்தில் விழக்கூடாது அப்படின்னா எனக்கு சுத்தமான இருதயம் வேணும். என்ன வேணும்? ஆமா, அந்த சுத்தமான இருதயத்துல நிலைவரமான ஆவி வேணும். நிலைவரமான ஆவி வேணும். அதை படிச்சார் இயேசு. அது என்ன பண்ணாரு? படிச்சார். ஏன்னா எபிரேயர் 10:7 வாசிக்கிறோம், தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி நான் இந்த பூமியில செய்யணும், உம்முடைய விருப்பத்தை நான் செய்யணும், உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நான் நிறைவேற்றணும். எப்படி அப்படிங்கிறத அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை குறித்து பிதா ஆல்ரெடி அவருடைய விருப்பத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய தீர்மானத்தை புஸ்தகத்துல எழுதி வச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சிட்டாரு. உங்களை குறிச்சு ஒரு ஜாதகத்தை அவர் எழுதி வச்சிட்டார். உங்களை குறித்து என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஜாதகத்தை. ஆமா, இனி போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? 40 நாள் பாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா 40 நாள்ல நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்க. சாப்பிடாம. சாப்பாடு நீளம் என்னது? ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எழுதி வச்சிட்டார். சொல்லுங்க, ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சிட்டாரு. சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு பாருங்க, அவரை குறிச்சும் புஸ்தக சுருள்ல எழுதி வச்சிருக்கிறான். 16, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு இதை பத்தி. தாவீது என்ன சொல்றாரு தன்னை பத்தி? என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருவை உம்முடைய கண்கள் கண்டதுனால அந்த கரு அழியாம பாதுகாத்து, அப்பவே என்னுடைய ஜாதகத்தையும் நீங்க எழுதிட்டீங்க. இப்ப உங்க ஜாதகம்லாம் யார் கையில் இருக்குது? ஜோசிகாரன் கையில் இல்லை, கிளி கையிலையும் இல்லை,
எலி கையிலும் இல்லை. யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்துல, தேவனுடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கு. இருக்கீங்களா? இயேசுவை குறித்தும் அங்க எழுதியிருக்கு, தாவீத குறிச்சும் எழுதியிருக்குது, யோசபாத்துங்கிற ஒரு ராஜாவை குறிச்சு எழுதியிருக்குது. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு ராஜா வருவான், யோசியாங்கிற ஒரு ராஜா வருவான், யோசபாத்துங்கிற ஒரு ராஜா வருவான். அவங்க பிறக்கிறதுக்கு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை குறிச்சு பைபிள்ல பரிசுத்த வேதாந்தத்துல தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது ஏன் ரட்சிக்கப்படாத மாவீரன் அலெக்சாண்டரை குறிச்சும் கூட தானியேல் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்களை குறிச்சு எழுதி வைக்கல நீங்க எப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவை குறித்து மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களை குறித்து மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஆவியானவர் எனக்கு சொன்னது, உனக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் இல்லை, இயேசுக்கு என்ன எழுதணும் அதை தான் உனக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் இயேசுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணிக்கிறேன், வச்சிருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேதத்துல கிறிஸ்துவ பார்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பார்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பார்க்கணும். இப்ப இயேசு ஊழியத்தை முடிச்சுட்டு சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து போயிட்டாரு. போன வாரம் இருந்து யாருச்சோ கலாத்தியர் 4:6 பிதா குமாரனுடைய ஆவிய உங்களுக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறார். என்னைக்கு அவருடைய ஆவி உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே உங்களுடைய இருதயம் சுத்த இருதயமாய் மாறிடுச்சு. பிசாசு கிட்ட சொல்லுங்க, பிசாச என் இருதயம் சுத்த இருதயமா. ஒரு காலத்துல தாவீது ஜெபம் பண்ணாரு, சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும்னு. என்னைக்கு இயேசு எனக்குள்ள வந்தாரோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தாரோ அன்னைக்கே என்னுடைய இருதயம் சுத்தமாயிருச்சு. என் ஆவி என்ன ஆயிருச்சு? சுத்தமாயிருச்சு. இப்ப ஆவி மனுஷன் 10% நீதிமானா இருக்கிறான். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆவி ஆத்ம சரின்னு 3 பகுதி இருக்கு. இந்த ஆவி ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த ஆவி செத்து போன நிலைமையில் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது உயிர் அடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. எசேக்கியேல் 36 சொல்லப்பட்டிருக்குது புது சிருஷ்டியை குறிச்சு. 36:26 நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்குள்ள வைப்பேன். அடுத்த இன்னொரு வார்த்தை சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியானவர் உங்களை நடத்துவார். நீங்க நடக்க போறது இல்ல, ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப இயேசு இதெல்லாம் படிச்சாரு. இயேசு என்ன பண்ணாரு? இதெல்லாம் படிச்சார். படிச்சுட்டு 30 வயசு வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்யல பாருங்க. 30 வயசு வரைக்கும் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேல வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியமே என்ன ஆகுது. அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, தேவன் அவர் மேல வச்சிருக்கிற திட்டம், நோக்கம் எல்லாமே நிறைவேறுது. இப்ப பார்க்கலாமா? இயேசு எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், அவருடைய வாழ்க்கையில அவருக்குன்னு எழுதப்பட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு எப்படி நிறைவேற்றினார், தான் சுய பலத்துல அதை நிறைவேற்றினாரா அல்லது ஆவியானவருடைய பலத்தில் நிறைவேற்றினாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசு மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இயேசு மேல என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். லூக்கா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 22வது வசனத்துல வாசிச்சோம்னா, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய உம்மில் உரைத்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் மேலையும் தங்கல. கவனிங்க. ஏன் அவங்களால வாழ முடியல? பரிசுத்தமா வாழ முடியல, ஒரு காரியத்தை வெற்றிகரமா முடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய சுய பலத்தை நம்பிட்டு இருந்தாங்க. ஆமா, பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில் அவங்க இருந்தாங்க. குட்டிக்காரன் அடிச்சு குப்புற உளுந்து மாங்குன்னு படிச்சாலும் 100க்கு 99 மார்க் எடுத்தாலும் அவருடைய சப்ஜெக்ட்ல என்னவா? ஃபெயில் தான்.
நியாயப்பிரமாணத்துல ஃபெயில் தான். நியாயப்பிரமாணத்துல எத்தனை கட்டளை இருக்குது? 10ங்கிறது ஹெட்லைன். 613 கட்டளை இருக்குது. எத்தனை கட்டளை இருக்குது? உடன்படிக்கை குறித்து நான் சொல்லும்போது சொன்னா இல்லையா, எத்தனை விதமான உடன்படிக்கை இருக்குது? உடன்படிக்கைங்கிறது பேசிக், அல்லேலூயா, மூல உபதேசம் சொன்னேன். ஏன்னா இந்த உடன்படிக்கை குறித்து நம்மளுக்கு தெரியலன்னா பைபிள் புரியாது. நீ நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கடவுள் நல்லவரா கெட்டவரான கன்ஃபியூஸ்லயே நீங்க என்ன பண்ணிருவீங்கன்னா வாழ்க்கையை முடிச்சிருவீங்க. தேவன் இருக்கிறாரா இல்லையா? இருக்கீங்களா? 7 விதமான உடன்படிக்கை இருக்குது. இந்த 7 விதமான உடன்படிக்கையில தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை, அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம். எல்லாம் எழுதுனா மட்டும் பத்தாது. வீட்டில் போய் என்ன பண்ணணும்? படிக்கணும். அந்த வாரம் ஃபுல்லா எடுத்து படிச்சு நீங்க படிக்க 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 உங்களுடைய நினைவுல பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து இன்னும் வெளிப்பாடுகளை கொடுப்பார். நீங்க அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா என்னை விட டாப் லெவல்ல நீங்க பிரசங்கம் பண்ண முடியும். அதுக்காகத்தான் ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுப்பாரு. நீங்க அதை என்ன பண்ணணும்? ஆவியானவருடைய உதவினால டெவலப் பண்ணணும். சரி, ஓகே. 7 விதமான உடன்படிக்கை இருக்குது. 1 வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல மீறி துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன பேசுறாரா? ஆதாம், அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறினார்கள். அப்படின்னா ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை அவர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலர்களோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சாரு. ஆதாமோடு எப்படி உடன்படிக்கை செய்தாரோ அதே மாதிரி இஸ்ரவேலர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்ன? அக்ரிமெண்ட். என்னது? அக்ரிமெண்ட் போடுறது. ஞாபகப்படுத்திக்கலாமா? மறுபடியுமே அக்ரிமெண்ட் போடுறது. நீ இதை செஞ்சினா நான் உனக்கு அதை செய்வேன். உடன்படிக்கை 2 விதம் இருக்குதுன்னு சொன்னேன். 1, ஒருத்தர் வாண்டடா, நான் உனக்கு செய்யறப்பா, எந்த கண்டிஷன் இல்லப்பா, எந்த நிபந்தனை இல்லை, இதை நான் என்ன பண்றேன்? தான தர்மமா உனக்கு நான் கொடுக்குறேன், தானமா கொடுக்குறேன். இந்த நிலத்தை என்ன பண்றேன்? தானமா கொடுக்குறேன்னு சொன்னா அதுல எந்த வில்லங்குமே வாங்குறவனுக்கு வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவன் வாங்கிக்கலாம். அது தனிநபர் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. 2 நபர் உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னேன். ஒரு நபர் உடன்படிக்கைக்கு என்னது உதாரணம்? என்ன சொன்னேன்? நம்ம நாட்டு நடப்பு சம்பவத்துல ஓடிட்டு இருக்கிறதுல அரசியல். இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கச்சத்தீவை கொடுத்துச்சா? அப்படிங்கிறீங்களா? கச்சத்தீவை கொடுத்துச்சு, தானமா கொடுத்துருச்சு. இப்ப அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது? இந்தியா பேசக்கூடாது. கொடுத்தது இல்ல, எனக்கு அது மறுபடியும் வேணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் இந்தியாவை காரி தூக்கி போடும். இவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்புறம் மற்ற நாடுகள் என்ன பண்ணாது? இந்தியாவை நம்பாது. இந்தியாவை என்ன பண்ணாது? நம்பாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு நபர் உடன்படிக்கை. இப்ப ஆதாம் கூட தேவன் செஞ்ச உடன்படிக்கை அப்படிப்பட்டதில்லை. 2 நபர் உடன்படிக்கை. எப்படின்னா அமெரிக்காவும் இந்தியாவும் என்ன பண்ணுச்சு? ஒப்பந்தம் போட்டுச்சு. நீ இதை கொடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், ஆயுதப்படை எங்களுக்கு வேணும், ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வேணும். இந்தியா கேட்டுச்சு, அமெரிக்கா கேட்ட ஆயுதங்கள் எனக்கு வேணும்னு. சரி, ஓகே, ஆயுதங்கள் நாங்கள் தர்றோம். நீங்க என்ன தர போறீங்க? எங்க நாட்டில் இதெல்லாம் விளையுது, இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு தரப்போறோம். எவ்வளவு தருவீங்க? நீங்க எவ்வளவு தர்றீங்களோ அதுக்கு ஏற்றபடி தருவோம். அல்லேலூயா. இப்ப 2 நாட்டு அதிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பந்தங்களை பண்ணி எழுதுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்தியா இதுக்கு சம்மதிச்சிருக்குது, 1000 மூட்டை கோதுமை நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதிச்சிருக்குது. ஓகே, எழுதிக்குவாங்க. அப்புறம் சார் அதுலேயும் கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தான் தரணும் அமெரிக்காக்கார, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயுதங்கள் தான் எங்களுக்கு வேணும். இப்படி நிறைய கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே இருக்கு. அதுல ஏதாவது ஒன்றை மீறிட்டு அப்படின்னு சொன்னா, கவனிங்க, ஏதாவது ஒன்றை மீறிட்டோம்னு சொன்னா மீறினவன், உடன்படிக்கையை மீறினவன் நஷ்டீடு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நஷ்டீடு கொடுக்கணும். அல்லது அவன் என்ன நிபந்தனை வைக்கிறானோ அதை நிறைவேற்றணும். ஏற்கனவே ஒப்பந்தத்தை மீறிட்டா
அந்த நாட்கள் எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க? மிருகங்களை பலி செலுத்தி உடன்படிக்கை பண்ணுவாங்க. மிருகங்களை பலி செலுத்தி உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன அதுக்கு அடையாளம்? ஆபிரகாமோடு தேவன் செஞ்சார் இல்லையா? 15ஆம் அதிகாரத்துல மிருகத்தை வெட்டி அது ரத்தத்துல நடந்து உடன்படிக்கை பண்ணார். ஒருவேளை நான் இந்த உடன்படிக்கை நான் மீறிட்டேன்னா நானும் சாக தயார் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் செத்தாலும் என் வார்த்தை மாறாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சிலுவையில் அதை செஞ்சார். அல்லேலூயா. ஓகே, அதை நான் இப்ப பார்க்கலாம். அப்ப இரு நபர் உடன்படிக்கைங்கிற 2 பேர்த்துக்குள்ள நடக்கக்கூடியது. ஒருத்தர் மீறினாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆதாமோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் தேவன் செய்த உடன்படிக்கை ஒரு நபர் உடன்படிக்கை அல்ல, இரு நபர் உடன்படிக்கை. 2 பேர்த்துக்குள்ளயும் உதாரணத்துக்கு சொல்ற, ஆதாம் மேல ஆதாம் மீறின மாதிரி நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி மீறுதல் அப்படின்னு ஒண்ணு வந்தாலும் அது இரு நபர் உடன்படிக்கை தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆதாம் கோட்டை ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற கனி என்ன பண்ணக்கூடாது? நீ சாப்பிடக்கூடாது. ஓகே ஆண்டவரை, நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாகவே மாட்டேன். சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாகவே மாட்டேன். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, என்னோடு கூட ஐக்கியம், ஆளுக எல்லாமே உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நீ மீறிட்டீனா சாகவே சாவாய். அவன் என்ன ஒண்ணா மீறிட்டா. அப்ப 2 நபர் உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணார். கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இப்ப இதை புடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களாரு? தேவன் கெட்டவர்னே முடிவு பண்ணிட்டீங்க. இஸ்ரவேலர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல 32ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவர் வந்து பார்த்தார். சரி, கானானை தரணும்னா ஓகே, நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். 10 கட்டளை சொன்னாரா? அந்த 10 கட்டளையை டெவலப் பண்ணி 613 சொன்னார். 10 கட்டளையே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. 10 கட்டளையே 613 கட்டளையும் ஒரு மனுஷன் நினைவுல வச்சு அவன் நிறைவேற்றணும். அதுல ஒன்ன மறந்து விட்டுட்டான்னால அவன் அவுட்டு. இப்படி சொல்றாரு. ஓகேவா, வருஷத்துல 3 முறை எருசலேமுக்கு வந்துடும், நீங்க பலி செலுத்தணும். அப்படி நீங்க ஒரு பலி செலுத்தாம வருஷத்துல 3 முறை அந்த பண்டிகைக்கு நீங்க கலந்துக்கலன்னா அவுட். நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறிட்டீங்க, நாங்க என்ன பண்ணிருப்போனுங்களே, நாட்டு விட்டே துரத்திடுவேன்னாரு. இல்லையா? இவங்க என்ன சொல்லியிருக்கோனே, 613 கட்டளையும் சொல்ல 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 சொல்லி இவங்க சொல்றாங்க, ஓகே நாங்க நிறைவேற்றிடுறோம். ஓகே, நாங்க ஆதாம் மாதிரியே சொன்னாங்க, ஓகே நாங்க நிறைவேற்றிடுறோம். கொலை செய்யக்கூடாது. ஓகே, தாய் தகப்பனை கனம் பண்ணணும். ஓகே ஆண்டவர். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இந்த 10 நான் சிம்பிளா சொன்னது. 613 கட்டளை இருக்குது அதுல. அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு கட்டளையும் அவன் பார்த்து 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 நிறைவேற்றணும். ஓகேவான்னு கேட்டார் ஆண்டவர். இவங்க என்ன சொல்லியிருக்கோனே, ஆண்டவர் இந்த 613 நினைவிலேயே வச்சுக்க முடியாத, இது எப்படி ஆண்டவரை எங்களால் நிறைவேற்ற முடியும், இதெல்லாம் முடியாத ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்யுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்க நியாயப்பிரமாணம் வந்திருக்காது. இவங்க எடுத்தோடனே என்ன பண்றதே, நான் பார்த்துட்றேன் ஆண்டவரை, நாங்க நிறைவேற்றிடுறோம் ஆண்டவரை, ஆதாம் மாதிரியே சொன்னாங்க. இல்லையா? அப்படியா? அப்ப நீயே பார்த்துக்குவியா? நீயே வந்துருவேங்கிறியா? ஏய், நீ ஏற்கனவே விழுந்துட்ட. ஏதேன் தோட்டத்திலேயே விழுந்துட்ட. விழுந்து போன உன்னோட தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். இவன் என்ன சொல்றான்? நான் நீதிமான வாழ்ந்துறேன் முடியும்னு சொல்றான். நான் பாவம் இல்லாதவனா வாழ்ந்துறேன் முடியும்னு சொல்றான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல எந்த கட்டளை ஆண்டவரை பிரதானமான கட்டளைன்னு கேட்டான் லாயர் இயேசுவை பார்த்து. இயேசு சொல்லிட்டாரு, உன் தாய் தகப்பன் கனம் பண்ணு, முழு இறுதியத்தோடு தேவனை தேடு, மனுஷர்களிடத்துல அன்பு செலுத்து அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேங்கிற. இப்ப நான் சொல்ற பார்த்து கேடு. அப்படின்னா உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து, அப்படின்னாத்தான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ பிறரை நேசிக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஐயோ, இது முடியாது அப்படின்ட்டு பண்ணிட்டா, ஃபெயில் ஆயிட்டா. ஏன் சொன்னாரு தெரியுமா? நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக முடியாது, அதை உனக்கு காட்டணுங்கிறதுக்காகவே டெஸ்ட் கடினமா வச்சேனாரு. அல்லேலூயா. நீ பாஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே இது கொடுத்தேங்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணம் என்ன, உங்களுடைய சொந்த முயற்சியில, உங்க சுய முயற்சியில இதை நீங்க செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க அவுட்டு. கோவப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க பயங்கரமா கொந்தளிப்பீங்க கோவத்துல.
பையனை அடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுவான்? சரியா அடி வாங்குவான். இதை நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவீங்க, அதைத்தான் போய் செய்வீங்க. இதுதான் சுய முயற்சியில் வர்றது. இதுதான் நியாயப்பிரமாணம். இது முடியாதுடா அப்படின்ட்டார் ஆண்டவர். இது என்ன பண்ணிட்டாரு? முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், என்ன எல்லாம் உங்களால். நீங்க எந்த உடன்படிக்கை இருக்கிறீங்கன்னு பாருங்க. முதல்ல இவங்க 613 கட்டளை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கே முடியாது. அதை எப்படி நிறைவேற்ற முடியும்? முடியாது. இல்லையா? அதனால இயேசு வந்தார். 613 கட்டளை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினீங்க? ஃபெயில் ஆகலையா? உன்னை போல எல்லா விதத்திலும் நானும் சோதிக்கப்பட்டேன். ஆனா நிறைவேற்றுறதுக்கு என் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை இப்ப நிறைவேற்ற முடியுமா? முடியும். எப்படி முடியும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால முடியும். இப்ப நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலுங்க, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்சத்தை, இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியினாலதான். இயேசுவுக்கே ஆவியானவர் தான் தேவை. கைய பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவே. தெரிஞ்சுக்க, இந்த பொல்லாத உலகத்துல அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. இந்த பொல்லாத உலகத்துல தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கணும்னா பாருங்க, பரிசுத்தாவினர் வர்றதுக்கு வரைக்கும் அவர் ஊழியத்துக்கு போகல. ஊழியத்துக்கே போகல. ஏன்னா அங்க யார் வருவா? சமரியா ஸ்திரீ வருவா. அப்புறம் யார் வருவா? சுற்றிலும் அவரை கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் வருவாங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவியானவருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அதுதான் பேதுரு சொல்றாரு, ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், நசரேனாகி இயேசுவை தேவன், நசரேனாகி இயேசுவை. கவனிங்க, தேவகுமாரனா இருக்கிற இயேசு இல்ல, நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தம் தேவன் 24 hours அவர் கூட இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்ததினால், தேவ பிரசன்னம் அவரோடு கூட இருந்ததினால் பிசாசின் பிடியில சிக்குண்டவர்களை விடுதலையாக்கினாரு. பாவத்துல மரணத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாரு? விடுவிச்சாரு. அல்லேலூயா. 24 hours பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். அதை சொல்லிக்கொண்டே இருந்தார். அது அவருடைய வெற்றியின் ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜோசவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கானானை சுதந்திரிச்சுக்கொன்னா ஒன்னே ஒண்ணுதான் நீ செய்யணும். என்ன செய்யணும்? கானானை சுதந்திரிக்கிறதுக்கு 2 பேர் அனுப்பிச்சார். யாராரு? ஜோசுவாவும் காலேபு. அல்லேலூயா. காலேபு குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல 2 காரியம் இருந்தா தப்பிச்சிடலாம் நீங்க. காலேபு, என் தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாயிருந்து. அப்ப காலேபுக்குள்ள வேற ஆவி இருந்துச்சு, அதனால அவன் ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. ஜோசப் எப்படி ஜெயிச்சாரு? ஜோசப் 1ஆம் அதிகாரம் 8வது வசனமா 6-7 வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப 2 பேர் தான் கானானை சுதந்திரிச்சுக்க முடியும். 2 பேர் தான். கானான்ல நிறைய எதிரிகள் இருக்காங்க, சத்துருக்கள் இருக்காங்க, அவங்கள ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. ஜோசுவாவும் காலேபும் தான் சத்துருக்களோடு கூட போராடி ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. ஏன்னா காலேபு மேல விசேஷித்த ஆவி இருந்துச்சு, ஜோசுவா வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஈஸியா கானானை ஜெயிச்சிடலாம், ஈஸியா சத்ருவை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இதைத்தான் அப்படியே ஏசு காப்பி அடிச்சார். இதைத்தான் ஏசு என்ன பண்ணாரு? எப்படி காப்பி அடிச்சான்னு சொல்லட்டுங்களா? இப்ப ஏசு மேல ஏசு யார பார்த்தாருன்னா காலேபை பார்த்தாரு, ஜோசுவாவை பார்த்தாரு. காலேபு மேல விசேஷித்த ஆவி இருந்துச்சு, ஜோசுவா வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. இந்த 2 வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த எதிரிகளையும் அவங்க ஜெயிச்சாங்க, கானானை சுதந்திரிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப 2 பேர்த்துக்கிட்ட அவர் படிச்சது என்னன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏசு இருந்தார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் என்னை குறிச்சு என்ன இருக்குது? எழுதியிருக்குது. அப்ப ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு எழுதப்பட்டிருந்தார். கவனிங்க, இயேசு என்ன பண்ணாரு?
அப்ப ஜோசுவா எப்படி ஜெயிச்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை வாயில வச்சிருந்தாரு. ஓகே. காலேப் எப்படி ஜெயிச்சாரு? கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்துச்சு. அப்ப இந்த ரெண்டும் எனக்கு வேணும். இந்த ரெண்டுமே எனக்கு வேணும். ஏன்னா சத்ருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நான் விடுதலையாக்கணும், அவங்கள நான் சுகமாக்கணும். அல்லேலூயா. ஜோசுவாவும் காலேபும் தோத்தே போகல பாருங்க கடைசி வரைக்கும். எதுலையுமே அவங்க ரிமார்க்கே இருக்காது பாருங்க அவங்க வாழ்க்கையில. இருக்கீங்களா? இருக்கா? இருக்காது. இல்லையா? ஏன்னா சீக்ரெட் என்னங்கிறத, வெளிப்பாடு என்னங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேல இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போது அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவன் தான் மற்றவங்களை ஜெயிப்பான். இது அவர் படிச்சார். யாரு? இயேசு படிச்சார். இப்ப வாசிங்க லூக்கா 4:1. கவனிங்க. இயேசு அவரை ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றோன்னு கால் எடுத்து வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைக்கும்போது அவர் எப்படி எடுத்து வைக்கிறாரா? இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காலேப பார்த்தார். அல்லேலூயா. கானானுக்குள் நுழைற காலேப பார்த்தார். பார்த்த உடனே அவன் வேறு ஆவியுடையவன். அவன் தான் கால் எடுத்து வைக்கிறான். அவன் தான் பெரிய பெரிய எதிரிகளை ஜெயிச்சான். ராட்சதர்களை கொன்றவன் யாருன்னா காலேப். ஓகே. இப்போ ஊழியத்துக்கு அவர் என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்ணி கால் எடுத்து வைக்கிறார். ஒரு ராட்சதனை சந்திக்க வேண்டியது இருக்குது, ஒரு சோதனைக்காரனை சந்திக்க வேண்டியது இருக்குது. அடுத்த வசனத்தை வச்சுங்க இருக்கு. அவனை ஜெயிக்கணும். அவன் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்போ காலேப் எப்படி செஞ்சாரு? காலேப் யாரு? யூத கோத்திரத்துல வந்தவர். அல்லேலூயா. அப்படின்னா காலேபுடைய சன்னுதான் இயேசு. அல்லேலூயா. இருக்கீங்களா? யூத கோத்திரத்துல. இப்ப எங்க அப்பா எப்படி பண்ணாரு? அவர் எதிரி ஜெயிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? அவர் வேற ஆவியுடையவராக இருந்தார். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற பிசாசு நான் ஜெயிக்கணும், அந்த இருளை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா என் மேல பரிசுத்த ஆவியினர் இருந்தால் மாத்திரமே அதை செய்ய முடியும். அதனாலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக அவர் வெயிட் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். பெறாதவங்க என்ன பண்ணிடணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதார். பாருங்க, அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, அல்லது ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆவியில நிறைஞ்சுதான் வெளியே போவார் இயேசு. ஆவியில நிறைஞ்சுதான். ஆவியில் நிறைகிறதுன்னு என்ன சொல்லி கொடுத்தனா? அதை குறிச்சு நல்லா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு போங்க. மாம்சம் எப்படி மேற்கொள்ளும்னு பார்க்கலாம். உங்களை ஆவிதான் மேற்கொள்ளும். இல்லையா? அதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நேரம் ஒரு கோபம் வரும், உடனே என்ன பண்ணோன்னு பாப்பா சொல்றல வசனத்துல எடுத்து திட்டணும். என்ன பண்ணோன்னு? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இயேசு கிறிஸ்து மேல அளவில்லாத அபிஷேகம் இருந்துச்சான். அளவில்லாத அபிஷேகம். அதனுடைய சீக்கிரட் என்னன்னு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு பாருங்க. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியின் அருட்கொடைகளை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசணும்னா நம்மளுக்குள் இருக்கிற தேவ அபிஷேகம் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகும். இது ரெண்டையும் தாங்க செஞ்சார் இயேசு. எப்படி சொல்றீங்க? குற்றஞ்சாட்டுகிறவன் வந்தான், அவருக்கு பசி வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஆவியில் நிறைஞ்சா பசி வராதா? பசி வரும். ஆவியில் நிறைகிற மனுஷனுக்கு பாவம் வராதா? வரும். இச்சை வராதா? வரும். அல்லேலூயா. நாம மாம்சத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சத்துக்கு தேவையான எல்லாமே நம்மளை சோதிக்கு. இயேசுவா சோதிச்சு அவர் அதை ஜெயிக்கணும். முதல் ஸ்டெப்பு, அவர் நல்ல ஆவியில நிறைஞ்சிருந்தார். சொல்லுங்க, நான் என்ன பண்ண போறேன்? இனிமேலு ஆவியில நிறைஞ்சுதான் என் வீட்டை விட்டே புறப்பட போறேன். சொல்லுவீங்களா? ரெய்னாட் போங்கங்கிற தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றார், உலகத்துல அசைச்சவர் ரெய்னாட் போங்க. அவர் ஆவியில நிறையாம வீட்டை விட்டே வெளியே போக மாட்டார். சாமி கும்பிடாம வீட்டை விட்டு, ஆமா, அதுக்குள்ள இருக்கும்போது மெழுகுபத்தி பத்தாம, ஊதுபத்தி பத்தாம, வாசம் தொளிக்காம, கோலம் போடாம, சாணி ஓட்டு தெளிச்சு எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? பயபக்தியோடு வெத்தலை வாக்கோடு நாம் என்ன பண்ணுவோம்? அதுதான் இப்ப செய்யுங்க. நல்லா ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணுங்க? நல்லா அந்நிய பாஷையில பேசு. அப்போஸ்தலருடைய வெற்றியின் ரகசியம் அதுதான். 10 நாளைக்கு முன்னாடி நிக்க முடியல,
ஒரு வேலைக்காரிக்கு பின்னாடி சொல்ல முடியல. ஏசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்ல முடியல. நான் ஒரு கூட தான் இருந்தேன்னு சொல்ல முடியல. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க தான் நான் எடுத்து இயேசுவை கொலை செஞ்சீங்க, சிலுவையில் அடிச்சு, அதுக்கு நான் சாட்சி நெஞ்ச நிமித்தி நின்னா பேசுரு. அல்லேலூயா. அவரை பத்தி பேசினா கண்டிப்பா அடுத்த கணம் சிறையில் அடைக்கப்படுவான், தூக்கிலே போடப்படுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே சொல்றான். அந்த பலனும் தைரியம் எப்படி வந்துச்சு? பலத்தினாலும் அல்ல, ஏசுநாதர்கிட்ட இருந்து அவங்க காப்பி அடிச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஏசு என்ன செஞ்சாரு? காலேபை பார்த்தார். காலேபை குறிச்சு வசனம் சொல்லுது, அவர் 40 வயசுல புறப்பட்டாரு, 80 வயசு ஆயிடுச்சு. அவரு கூட வந்தவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்ப 40-20 வயசு வாலிப பசங்க கிட்ட பொறுப்பு வருது. யுத்தத்துக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நிக்கிறாங்க. பசங்க அப்படி நிக்கிறாங்க, பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. 80 வயசு கிழவன் சொல்றேன், மலை நாட்டை எனக்கு தாருங்கள். தாத்தா உங்களுக்கு வயசாயிடுச்சு? எனக்கு வயசாகல, எனக்கு வயசாகல. 40 வயசுல புறப்படும் போது என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா என் மேல இருக்கிற ஆவி விசேஷித்த ஆவி. உங்க மேல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். உங்கள் மேல் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அதே பலனும் தைரியமும் உங்க மேல இருக்குது. அல்லேலூயா. இதை நீங்க சீரியஸ் எடுத்துக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். டாக்டர் சொன்னாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதையவே சீரியஸ் எடுத்து 24 hours அதையே சிந்திச்சு சோறும் சாப்பிட மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். அவன் சொன்னதவே சிந்திச்சு 100 நாள் சாகிறது ஒரே நாள் செத்து போயிடும். 100 நாள் அவன் டைம் கொடுத்துருப்பான். இப்ப இதை சீரியஸ் எடுத்து கவனிங்க. இப்ப வரும்பாரு பாஸ்டிங் எல்லாம் வரும்பாரு. இப்போ பாஸ்டிங்கே போடலன்னு சொல்லுவேன். இதை சொன்ன உடனே பரிசுத்தாவின் எம்மேலதான் இருக்கிறாரு, இயேசுவின் ஆவியான எம்மேலதான் இருக்கிறாரு. இதை நினைச்ச உடனே சாப்பாடு தண்ணியெல்லாம் மறக்கணும் பாருங்க. அது துக்கத்துல மறந்தீங்க, இது சந்தோஷத்திலேயே மறக்கணும். அப்படி இருக்கும்போது அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார் இயேசு சொல்ல 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 40 நாள் சாப்பாடவே மறந்துட்டாருங்க அவர். எந்த அளவுக்கு சீரியஸ் எடுத்தாருன்னு பாருங்க. அந்த சந்தோஷம் என்னாச்சு? சந்தோஷத்துல சாப்பிடவே முடியாது தெரியுமா உங்களுக்கு? இவரால் சாப்பிடவே முடியல. எத்தனை நாள்? பரிசுத்த ஆவியில நிறைய 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 வசனங்களை நிறைஞ்சார். என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியில் நிறையும் போது அவர் கண்ணு முன்னாடி 2 பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஒன்னு காலேபு, ஒன்னு ஜோசுவா. இவங்க 2 பேர் தான்டா கானான ஜெயிச்சாங்க. மோசேனால கூட முடியல, ஆரோனால முடியல, அவங்க அவுட் ஆயிட்டாங்க. இவங்க ஜெயிச்சிருக்காங்களே, அப்ப ஜெயிச்சவங்களை பார்க்கணும், அவங்க கிட்ட இருக்கிற ரகசியங்களை எடுக்கணும். ஏசு எடுத்தார். அல்லேலூயா, எடுத்தார். ஜோசுவாவுடைய வெற்றியின் ரகசியம் தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. இருதயத்தின் நிறைவினால் பிசாசு வர்றான், இந்த கல் அப்பங்களாகும்படி. பக்கத்துல கல் இருக்குதுப்பா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றீங்க? சாப்பிட போறீங்க, பக்கத்துலயே என்ன இருக்குது? கல் இருக்குதுப்பா, அது அப்பமாக்கி என்ன பண்ணுங்க? உங்க மாமிச பசிய தீர்த்துக்குங்க அப்படின்னு என்ன பண்ணா மைண்ட்ல வந்து பேசினா. சொல்லுங்க, வாசனை சொல்லுது பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நீங்க பரிசுத்த ஆவியில ஒரு மனுஷன் நிறைஞ்சிருந்தானா பரிசுத்த ஆவியானவரே தூக்கிட்டு போவார். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய சீக்ரெட் சொல்றேன் கேளு. அழைப்பு நோக்கியெல்லாம் நான் ஓடுறது இல்லை. ஆவியில் நிறைஞ்சிருந்தேன்னா ஆவியானவரே அழைப்பை நோக்கி எடுத்துட்டு போவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாடம் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாடம் என்ன? முதல் எழுத்துனா அதை படிக்காம நான் ஓடக்கூடாது. ஏசுநாதர் படிச்சாரு. அல்லேலூயா. என்ன அன்பா இருந்தேன், பிதாவோட என்ன அன்பா இருந்தேன். 2வது பாடத்துக்கு வந்தாரு, ஆவியில நிறைஞ்சிருப்பேன். சொல்லுங்க, இத படிக்காம போறது அக்கண்டாவுக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு பிதாவினிடத்தில், பிதா என்ன சொன்னாரு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட உடனே பிதா இயேசுவை பார்த்து என் நேச குமாரன் சொன்னார். அப்ப அவரோடு கூட லவ்ல ஒன்றி பாயிரணும். அது ஆவியானவர் வந்தாலும் அது நடக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள் இருக்கிற தேவ அன்பு
பெருக்கெடுக்குமா. ரோமர் 5:5 சொல்லுது. அல்லேலூயா. இப்படி பிதாவை நேசிக்க 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 அவர் ஆவியில நிறைய 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 தேவனுடைய வசனங்களை சொல்ல 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 பரிசுத்த ஆவியானவர் அவரை வெற்றியின் பாதையில அழைத்து சென்றார். அல்லேலூயா. அழைப்பு கூட நீங்க பார்க்க தேவையில்லை. ஆவியில நிறைஞ்சிருந்தா போது அழைப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் அவர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. அவர் எடுத்துட்டு போறாரா? வசனம் சொல்லுது, டேக்கன் பை த ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் டேக்கன் பண்ணார், எடுத்துட்டே போனார். என்னைக்கு இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சாரோ அன்னைக்கே யோர்தானை ஜெயிச்சாரு. கவனிங்க, அது ஒரு சீக்ரெட் இருக்கு. பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே யோர்தான் ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. யோர்தான் என்ன பண்ணுச்சு? கவனிங்க, ஜோசுவாவுக்கு யோர்தான் பெரிய சவாலா இருந்துச்சு கானானுக்குள்ள போறதுக்கு. இருந்துச்சா? யோசுவா 3ஆம் அதிகாரத்துல வாட்சி பாருங்க. யோர்தான் பெரிய கரை பிடித்து கரை, அந்த யோர்தானை தாண்டினா தான் கானானை சுதந்திரிக்க முடியும். கரை புரண்டு ஓடிச்சா யோர்தான். இயேசுநாதருடைய வாழ்க்கையிலும் ஒரு யோர்தானை கடக்க வேண்டியது இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு தடையை கடக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாரு? ஆவியில நிறைஞ்சாரு. சொல்லுங்க, ஆவியில நிறைஞ்சாரு. ஆவியில நிறைஞ்சா யோர்தான் 2ஆய் பிளக்கும். யோர்தான் அப்பவே ஜெயிச்சார். யோர்தானை விட்டு திரும்பினார். ஆமா. அல்லேலூயா. யோர்தான் அப்படின்னா மரணம் அர்த்தம். யோர்தான் என்ன அர்த்தம்? மரணம். மரணத்தை அப்பவே ஜெயிச்சிட்டார். பிசாசு பாவம் செஞ்சாத்தான மரணம் வரும். பாவத்தை ஜெயிச்சிட்டார். ஆணி வேற அங்கேயே அழிச்சிட்டார். அப்ப ஆவியில் நிறையும் போது பிசாசனுடைய ஆணி வேற அங்க அழிக்கப்படுகிறது. இருக்கீங்களா? ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு போவார். என்ன பண்ணுவார் ஆவியானவரே? நீங்க நடக்க வேண்டாம், நான் உங்களை தூக்கிட்டு போறேன்னு தூக்கிட்டு போவார். இப்ப ஆவியானவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயம். பிசாசு சொல்றான், மாம்சத்துல பசி வந்துருச்சு. சரி, ஆவியில நான் நிறைஞ்சிட்டேங்க பிரதர் பாஸ்டர். ஆவியில் நான் நிறைஞ்சிட்டேன். ஆவியில் நிறைஞ்சு பேசிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அடுத்த செகண்ட் எனக்கு சோதனை வருது. வரணும். சோதனை வந்தா தான் நீங்க ஆவியில் நிறைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். டெஸ்ட். அப்ப அந்த சோதனை வரும்போது இப்ப நீங்க யாரை சார்ந்துக்கிறீங்கன்னு பாப்பாரு ஆண்டவர். ஏசு என்ன யாரை சார்ந்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துட்டார். அல்லேலூயா. அவனை நாம் என்ன பண்ணுவோம்னா, சோதனை வரும்போது பிரச்சனை வரும்போது ஆவியானவரா நான் பாத்துக்கிறேன். ஏன் பலத்துல என்ன பண்ணிடுவேன் நானு? ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. சின்ன காரியமா இருந்தாலும் உங்களால செய்ய முடியாது. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா செய்வார். செய்யுங்கன்னு கேட்டாலும் கேட்காட்டியும் அவருக்குள்ள ஃபுல் ஆயிட்டீங்கன்னா அவரு பார்த்துக்குவார். இப்ப ஏசு ஆவியில நிறைஞ்சிட்டார். இப்ப ஆவியில நீங்க நிறையும் போது சோதனை எங்கிருந்து வரும் பாரு. முதல்ல சாப்பாட்டு சோதனை. என்ன சோதனை? சாப்பாடு எங்க செய்வாங்க? கிச்சன்ல. குடும்பம். சொல்லுங்க, சோதனை எங்கிறது? முதல்ல குடும்பத்தை முதல்ல ஜெயிக்கணும். இருக்கீங்களா? முக்கியமான சப்ஜெக்ட் இது. குடும்ப சோதனை. என்ன சோதனை? இயேசு 3 விதமான சோதனை ஜெயிச்சார். ஆவியில் நிறைஞ்சாதான் அதை ஜெயிக்க முடியும். ஆவியில நிறையலன்னா ஃபர்ஸ்ட்லயே நம்ம தோத்து போயிடும். குடும்பத்துல என்ன சோதனை? சாப்பாடு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது ஆவிக்குரிய சாப்பாடாகவும் இருக்கலாம், மாம்சத்துக்குரிய சாப்பாடாகவும் இருக்கலாம். இந்த சாப்பாட்டு பிரச்சனைய முதல்ல தீர்க்கிறதுக்கு ஆவியில நிறைஞ்சிருக்கு. ஏசு ஜெயிச்சாரா? சாப்பாடு பிரச்சனை என்ன? மாம்சத்தின் இச்சை. என்னது? ஏசுநாதர் முதல்ல தாக்குனது மாம்ச இச்சை. அவர் கல்லை பார்க்கும்போது அவர் கல்லு பார்க்கும்போது எல்லாமே ரொட்டியாவே தெரிஞ்சுதான். எல்லாமே பண்ண. அந்த கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த பன் இருக்குல்ல, பண்ணு செய்யறாங்களே, அந்த பண்ணு மாதிரியே இருந்ததா கல்லெல்லாம். பிசாசு சொல்லு பக்கத்துல சொல்ல, இந்த கல்லை என்ன பண்ணிச்சு? மாம்ச பசிய அதை இச்சையா மாத்தி எதை வேணாலும் சாப்பிடலாங்கிற அளவுக்கு பிசாசு என்ன பண்றான். ஆனா ஆவியானவர் என்ன பண்ணல. இவர் உடனே ஆவியில நிறைஞ்ச உடனே வார்த்தை வருது. 8ஆம் அதிகாரம் அவருக்குள்ள இருந்து வெளியே வருது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்க பைபிள்ல பிழைப்பான். ஆனா ஒரிஜினல் கிரீக்ல வாழ்வடைவான். என்ன பண்ணுவான்? பொது மொழி ஏற்படுத்த வாழ் ஏதோ பழச்சிக்குவான்னு எழுதல.
ஏதோ இந்த பிரச்சனைகள் இருந்து வாழ்வான், அவனை அழிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வான் சொன்னார். பாத்துங்க, அப்பவே குடும்பத்தை ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பவே குடும்பத்தை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும். இருதயத்தின் நிறைவினால். அப்ப ஏசு பரிசுத்தாவில் நிறைஞ்சிருந்தாருன்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையில நிறைஞ்சிருந்தாரு. அல்லேலூயா. இதை யார் பார்த்து காப்பிடிச்சாரு? இதை யார் பார்த்து காப்பிடிச்சாரு? தாவீதை பார்த்து காப்பிடிச்சாரு. அல்லேலூயா. தாவீதை பார்த்து என்ன பண்ணாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் மரண இருளே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நீங்க எங்கோட இருக்கிறீங்க. கன்வஸ். என்னது? தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் கன்வஸ். அல்லேலூயா. அதை எடுத்து பேசினார் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பிசாச வெற்ற மாதிரியே இருந்துச்சு. இப்ப மாம்ச இச்சை நம்மை தாக்கும் பொழுது நாம ஆவியில நிறைஞ்சு தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அதுல இருந்து நாம என்ன பண்ணிடுறோம்? விடுதலை ஆயிரும். இல்ல, அதை ஜெயிச்சிடறோம். அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கும் விடுதலை ஆகிறதுக்கு இப்ப எதிரி கையில் இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்குமே எதிரியுமே போட்டு தள்ளுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல எதிரியுடைய கையில் இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆவியான நிரந்தரமா இல்ல. ஆவியான நிரந்தரம் வந்த உடனே தப்பிச்சல ஓட மாட்டேன், போட்டேன். ஆபிரகாம் அதான் செஞ்சார். அல்லேலூயா. வேதத்துல நடந்த முதல் யுத்தம் ஆபிரகாம் டச் பண்ண போக மாட்டேன் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமோடு கூட செஞ்ச உடன்படிக்கையும் நம்மோடு செய்த உடன்படிக்கை ஒண்ணு. இப்ப கவனிங்க, ஆதாமோடு செஞ்ச உடன்படிக்கையும் இஸ்ரவேலர்களோடு செஞ்ச உடன்படிக்கையும் ஒண்ணு. ஏன்னா அதுல கண்டிஷன் இருந்துச்சு, ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் கண்டிஷன் அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாங்க, தேவனும் கையெழுத்து போட்டாங்க, அவங்களும் கையெழுத்து போட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் மீறினாலும் அவுட். ஆனா ஆபிரகாமோடும் நம்மோடும் செய்த உடன்படிக்கை ஒன்னா. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள நாம எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படுறோம். ஏன்னா ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கையும் நம்மோடு செஞ்ச உடன்படிக்கை தேவனே செஞ்ச உடன்படிக்கை. அல்லேலூயா. தான தர்மம் கொடுத்தாங்க இல்லையா? கிருபையின் காலம் சொன்னீங்க இல்லையா? தான தர்மம் கொடுத்தது. எப்படி? வாடா, உன் இனத்தை விட்டு தேசத்தை விட்டு வா, நான் என்ன பண்ற, தேசத்தவே உனக்கு கொடுக்குறேன், உனக்கு ஒரு சந்ததிய உருவாக்க போறேன், உனக்குள்ள வந்தனா பிறக்க போறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது ஆபிரகாம வாண்டாடா கூப்பிட்டது. அல்லேலூயா. வாண்டாடா கூப்பிட்ட உடனே அவன் நிறைய காரியங்களை மீறினானா? போய் சொன்னான். அப்புறம் கானானுக்கு வர சொன்னாரு, அங்க எங்கிட்ட ஆறான்லயே இருந்துட்டான். அப்புறம் சாரால் கிட்ட இருந்தா குழந்தை வருனாரு. இவன் என்ன, இப்படி நிறைய மிஸ்டேக் ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. உடனே என்ன பண்ணல ஆண்டவரு, ஏய் அவன் மீறினா ஏதேன் தோட்டத்துக்கு துரத்திட்ட, இஸ்ரவேல் ஜனங்க மீறினாங்க, தேசத்தை விட்டு துரத்திட்டாரு. அல்லேலூயா. இவனும் மீறினா, ஆனா ஒண்ணுமே பண்ணல. சாரால் ஒரு ராஜா தூக்கிட்டு போயிட்டாரா? அவன் சொல்றான், சுத்த கைகளோடு இதை செய்தேன். ஏன்னா ஆபிரகாம் தன் தங்கச்சின்னு சொல்லிட்டான், அதனால இவளை நான் கல்யாணம் பண்ண போறேன். ஆனா சுத்த இருதயத்தோடும் சுத்த கைகளோடும் செஞ்சாங்கிறான். அப்பா நீ செஞ்சதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீ செஞ்சது பெரிய தப்புனர். ஆனா செஞ்சது தப்பு யாரு? ஆனா ஆபிரகாம் விட்டு கொடுக்கவே இல்லை பாரு. செஞ்ச தப்பெல்லாம் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் போய் சொல்றாரு, நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுடைய கர்ப்பத்துல நான் என்ன பண்ண போறேன், திறக்க போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. துரத்தி விட்டு இருந்தா எப்போ நம்மள துரத்தி விட்டு இருப்பார். ஏன்னா நாம் ஆதாமோடு செஞ்ச உடன்படிக்கையில் இல்ல, இஸ்ரவேலர்களோடு செய்த உடன்படிக்கையில, ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை. அதனால சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் பல விஷயத்துல தவறுனாரு, ஆனால் அவரை பார்த்துன்னு சொல்லுவாரு, விசுவாசிக்கு தகப்பன்னு சொல்லுவார், என் சிநேகிதனான ஆபிரகாம்னு சொல்லுவார். ஏன்னா நானே வாண்டாட அவன் மேல விருப்பம் வச்சு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் ஏன் பொறுப்புன்னு அவர் எடுத்துட்டார். அதனால ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் விழும்போது தேவனுடைய வார்த்தைகள் அவனை நோக்கி வரும்.
தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி 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 அவனை பலப்படுத்தி ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள கொண்டு வந்து அப்பா விசுவாசிகளுக்கு தகப்பன் கொண்டு வந்து வச்சார். அல்லேலூயா. அப்படி அவர் உயர்த்தினா தான் அவருக்கு பெருமை. அல்லேலூயா. நீ இங்க இருந்தடா, நான் தான் ஒண்ணு பண்ணேன். இப்ப ஆபிரகாம் தலையை தூக்கி என்ன சொல்ல பாரு, என் சுய பலத்தால் அல்ல, என் சுய ஞானத்தால் அல்ல, சுய பரிசுத்தத்தினால் அல்ல, சுய முயற்சியினால் அல்ல, தேவனே என்னை நீதிமானாக்கினார். அதனாலதான் சோதோம் ராஜாவை பார்த்து சொன்னார் 14ஆம் அதிகாரத்துல, நீ என்ன பணக்காரனாக்குன்னு நீ வெளியே போய் சொல்லக்கூடாது, தேவன் ஒருவரே என்னை பணக்காரனாக்குனார். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமுக்கு பிடிச்சு போச்சு. அதனாலதான் சொன்னாரு, ஆபிரகாமோட கொண்டு போய் அணைச்சிட்டார். தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம ஆபிரகாமின் சந்ததி கை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க எவ்வளவு முறை விழுந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை தாங்கி தூக்கி எடுக்கிறார். அதுக்காக உளுந்துட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சு போயிருப்பல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை விட்டு கொடுக்காதவங்க இப்ப பாடுங்க, என்னை விட்டு கொடுக்காதவ ஆபிரகாம் விட்டு கொடுக்கல, ராஜா கிட்ட விட்டு கொடுக்கல. பொய் சொல்றான், ஆண்டவரே தப்பெல்லாம் என் மேல இல்ல அவன் மேல ஆண்டவரேங்கிறார், அது எனக்கு தெரியுங்கிறார். அவரு விட்டு கொடுக்கல. ஏன்னா அவனோடு செய்த உடன்படிக்கை அப்படி. அவனே வாண்டட கூப்பிட்டு, மிருகத்தெல்லாம் வெட்டு, நானே நடந்து என்ன பண்றேன், உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், என் பேல ஆணை இடுற, சத்தியமா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த சந்ததியில் வந்ததான் நாமோ. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் ஆண்டவர் எவ்வளவு முறை நாம் விழுந்தாலும் தூக்கி தூக்கி எடுக்கிறது தெரியுமா? வார்த்தையில இருந்துச்சு, நாம ஆதாமுடையதுல இருந்து வரல, ஆபிரகாமுடையதுல இருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப எந்த உடன்படிக்கை இருக்கிறீங்க? ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கையும் நம்மோடு செஞ்ச உடன்படிக்கையும் ஒரே உடன்படிக்கை, அது புது உடன்படிக்கை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நாங்க கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நான் நியாயப்பிரமாணத்தோட இல்ல, நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானாக்காது, குற்றவாளின்னு சொல்லும். அல்லேலூயா. புது உடன்படிக்கை என்ன? பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். என்னால் என்று உங்களால் ஒண்ணு, நான் செடி நீங்க கொடி. அல்லேலூயா. என்னோட இணைஞ்சிருங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. இதுதான் புது உடன்படிக்கை. இல்ல நானே பாத்துக்கிறேன் ஆண்டவர், என்ன அடுத்த ஸ்டெப் உன்னால முடியாது, முடியாது, பாத்திரம் போய் விழுந்துருவோம். அல்லேலூயா. எல்லாம் ஆவியானவரே ஆவியில நிறைஞ்சிருந்தா மாத்திரம் போதும். லூக்கா 4:1 ஸ்டார்டட் பாயிண்ட் அதுதான். ஆவியில நிறைஞ்சிரு. லூக்கா கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல, அவர்கள் உலகமெங்கும் போய் தேவனுடைய சாட்சிகளாய் மாறினார்கள். ஆவியில் நிறைஞ்சிங்கன்னா சாட்சியா மாறிடலாம், ஆவியில் நிறைஞ்சிங்கன்னா சாட்சி கெட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்து நிப்போம், ஜெபம் பண்ணுவோம்.